சிம்மாசனத்தின் கதை. சிம்மாசனத்தில் அமர்வதற்காக போஜராஜன் முதல் படிக்கட்டில் வலது காலை எடுத்து வைத்தார். அப்போது படிக்கட்டுகளில் அமைந்திருந்த 32 பதுமைகளும் கைகொட்டி சிரித்தன. சபா மண்டபத்தில் கூடியிருந்தோர் அனைவரும் அரசன் உள்பட வியப்புற்று அசையாமல் இருந்தனர். அரசன் அடுத்த படிகளில் கால் வைக்காமல் பதுமைகளைப் பார்த்து, "அழகுமிக்க பதுமைகளே, நான் சிம்மாசனத்தில் ஏறப் போகும்போது நீங்கள் கைகொட்டி சிரிக்கும் காரணமென்ன?" என்று கேட்டார். உடனே முதல் படியில் இருந்த வினோத ரஞ்சித பதுமை போஜராஜனை பார்த்து, "மன்னனே, இந்த சிம்மாசனமானது விக்கிரமாதித்த மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்தது. இதிலே நீங்கள் அமர எண்ணுகிறீர்களே என்றுதான் சிரித்தோம். விக்கிரமாதித்தன் தன்னுடைய திறமைமிக்க நிர்வாகத்தாலும் சிறந்த குணத்தாலும் 56 நாட்டு அரசர்களும் வணங்கி கப்பம் கட்டி வர இந்த சிம்மாசனத்திலிருந்து 2000 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார். அத்தகைய அறிவாற்றல்கள் 1000ல் 1 பங்கேனும் உம்மிடம் இருந்தால்தான் இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர இயலும். இல்லையானால் உங்களுக்கு அதனால் மிகுந்த தொல்லையே உண்டாகும்" என்றது. "விக்கிரமாதித்த மன்னனை பற்றி நீ புகழ்ந்து கூறுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை பற்றி முழு வரலாற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும். அதனால் நான் பயனடைவேன்" என்றான் போஜராஜன். தினமும் பதுமை கூறும் கதை. இந்த சிம்மாசனத்திலுள்ள நாங்கள் 32 பதுமைகளும் ஒரு நாளைக்கு ஒருவராக வரிசையாக அந்த வரலாற்றை கூறுகிறோம். நீங்கள் தினமும் ஒவ்வொரு படியாக ஏறும்போது ஒவ்வொரு பதுமையும் விக்கிரமாதித்த மன்னனுடைய வீர தீர செயல்களை சொல்லும். நீங்கள் ஒவ்வொரு படியிலும் நின்று அந்த வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்டு பின்னர் உங்களுக்கும் அத்தகைய ஆற்றல்கள் சிறிது அளவேனும் இருக்குமானால் அடுத்த படியில் ஏறி செல்ல வேண்டும். அவ்வாறு இல்லாமல் படி ஏறுவதற்கு முயன்றால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாக நேரிடும் என்று பதுமை எச்சரித்தது. பதுமையின் எச்சரிக்கையை போஜராஜன் கவனமாக கேட்டுக்கொண்டு, "அப்படியே ஆகட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் விவரமாக சொல்லுங்கள்" என்று கேட்டார். உடனே முதல் பதுமை விக்கிரமாதித்தனின் வீர தீர செயல்களை சொல்லத் தொடங்கியது.